பாருங்க, இயேசு கிட்ட நம்ம வந்து ரட்சிக்கப்படும்போது என்ன பண்றோம்? हम यीशु मसीह के पास उद्धार पाने के மனம் திரும்புதல் சொல்றாரு. இயேசு மனம் திரும்ப சொல்றாரு. हमें हमारा मन फिरने के लिए बोला है। வேற ஒரு முறை மனம் திரும்புதல் இல்ல. सिर्फ एक बार मन फिरना இங்க சொல்ற அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது जब हम प्रभु के पास मन फिरेंगे அந்த முக்காடு எடுபட்டு போவோம். वो पर्दा उठ जाएगा। அந்த முக்காடுனா என்ன அர்த்தம்? वो पर्दा का मतलब ஆவி வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குது. आत्मा तो एकदम रेडी है, ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது? लेकिन मन क्या सोचता है? இதுதான் வந்து நம்ம வாங்கிக்க மாட்டேங்குது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை. वो आशीष को ग्रहण नहीं कर पा रहा है। இது பண்ணது என்ன பண்ணு? அதெல்லாம் நடக்காது, ये सब नहीं होगा, இதெல்லாம் முடியாது, ये सब हमसे नहीं होगा, இதெல்லாம் வந்து வேஸ்ட், ये सब बेकार है। இந்த மனசு தான் என்ன பண்ண மாட்டேங்குது? ये मन क्या करता है? இதை ஏத்துக்க மாட்டேங்குது, उसको ग्रहण नहीं कर। 16 तक पढ़ेंगे। வாசிக்கிறோம் பாருங்க. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போவோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். अभी 16 से पढ़ेंगे। परंतु जब कभी उनका हृदय प्रभु की ओर फिरेगा तब वह पर्दा उठ जाएगा। प्रभु तो आत्मा है और जहाँ कहीं प्रभु का आत्मा है वहाँ स्वतंत्रता है। परंतु जब हम सब के उघाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है जिस प्रकार दर्पण में, तो प्रभु के द्वारा जो आत्मा है हम उसी तेजस्वी रूप में अंश अंश करके बदलते जाते हैं। आमेन। 3:16 இருக்காங்க. 3:16 इसमें 3:16 में क्या है? பாருங்க, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது जब हम परमेश्वर की ओर फिरेंगे அந்த முக்காடு எடுபட்டு போவோம். वो पर्दा उठ जाएगा। பாருங்க, இயேசு கிட்ட நம்ம வந்து ரட்சிக்கப்படும்போது என்ன பண்றோம்? हम यीशु मसीह के पास उद्धार पाने के மனம் திரும்புதல் சொல்றாரு. இயேசு மனம் திரும்ப சொல்றாரு. हमें हमारा मन फिरने के लिए बोला வேற है। ஒரு முறை மனம் திரும்புதல் இல்ல. सिर्फ एक बार मन फिरना இங்க சொல்ற அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது जब हम प्रभु के पास मन फिरेंगे அந்த முக்காடு எடுபட்டு போவோம். वो पर्दा उठ जाएगा। அந்த முக்காடுனா என்ன அர்த்தம்? वो पर्दा का मतलब மறைக்கப்பட்ட காரியங்கள். जो भी गुप्त बातें हैं, பாருங்க, மறைக்கப்பட்ட காரியங்கள். जो भी गुप्त बातें हैं, ஏன்னா நிறைய காரியங்கள் மறைஞ்சிருக்குது இதுல. बहुत सी बातें जो छुपी हुई है। கடவுளுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. परमेश्वर की जो भी आशीषें हैं वो छुपा हुआ है। இந்த மனசு தான் மறைக்குது. जो मन है हमको हमसे छिपाता है। நம்முடைய ஆவி உள்ள ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு. हमारे आत्मा में तो परमेश्वर आ गए हैं। ஆவி வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குது. आत्मा तो एकदम रेडी है, ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது? लेकिन मन क्या सोचता है? இதுதான் வந்து நம்ம வாங்கிக்க மாட்டேங்குது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை. वो आशीष को ग्रहण नहीं कर पा रहा है। இது பண்ணது என்ன பண்ணு? அதெல்லாம் நடக்காது, ये सब नहीं होगा, இதெல்லாம் முடியாது, ये सब हमसे नहीं होगा, இதெல்லாம் வந்து வேஸ்ட், ये सब बेकार है। இந்த மனசு தான் என்ன பண்ண மாட்டேங்குது? ये मन क्या करता है? இதை ஏத்துக்க மாட்டேங்குது. उसको ग्रहण नहीं करता। அகத சொல்றாரு, बोलते हैं इसलिए அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, जब प्रभु की ओर जब फिरेंगे हम, அப்படினா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, जब परमेश्वर के वचन पर हम अपने आप को समर्पित करेंगे, அந்த முக்காடு எடுபடும். तब वो पर्दा उठ जाएगा। அந்த முக்காடுனா என்ன? वो पर्दा क्या है? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசுல இருக்கிற அந்த தடை மாறிடும். आपके मन में जो भी रुकावटें हैं वो सब बदल जाएगा। 17 பாருங்க, वो 17 में बोल रहे हैं, கர்த்தரே ஆவியானவர், प्रभु तो आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. और जहाँ कहीं प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता। பாருங்க, கர்த்தரே ஆவியானவர் சொல்லுங்க. கர்த்தரே ஆவியானவர், प्रभु ही आत्मा है। நான் ஏன் ரொம்ப ரொம்ப ஆழமான காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். बहुत ही गहराई से मैं बोल रहा हूँ। கர்த்தரே ஆவியானவர், प्रभु तो आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ और जहाँ कहीं प्रभु की आत्मा है அங்க விடுதலை உண்டு. वहाँ पर स्वतंत्रता है। கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு, परमेश्वर यहाँ पर है, ஆனா கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? प्रभु की आत्मा के लिए क्या आप स्थान दे रहे हो? ஹலோ, आमेन। கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु की அங்க आत्मा இருக்கிறாரு, यहाँ पर है, ஆனா கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? क्या आप उनके लिए जगह दे रहे हो? பாருங்க, ஒரு வீட்ல एक घर में தாய் தகப்பன்லாம் இருக்கிறாங்க. माता पिता है, இருக்கிறாங்களா இல்லையா? माता पिता है, ஆனா நம்ம பாட்டு வாழ்வோம். लेकिन हम ऐसे जीते आते हैं। ஆனா உங்க தாய் தகப்பன் உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்குறீங்களா? माता पिता के लिए आप जगह दे रहे हो? பசங்க வளர்ந்துட்ட பிறகு वो जब बच्चे बड़े हो जाते हैं, நான் சொல்றதை நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். जो माता पिता बोलते हैं उनकी बात नहीं நான் இதை सुनते உதாரணத்துக்கு हैं। சொல்றேன் தம்பி, मैं सिर्फ एक उदाहरण के கவனிங்க, लिए உதாரணத்துக்கு बोल रहा சொல்றோம். हूं। सिर्फ एक उदाहरण के लिए எப்படி ஆவியானவர் நம்ம இடம் கொடுக்காத இருக்கிறோன்றதுக்காக நான் சொல்றேன். हम पवित्र आत्मा के लिए जगह नहीं देते, उसके लिए मैं उदाहरण दे रहा हूँ। நம்ம தாய் தகப்பன் கீழ்ப்படுகிறோம், எல்லாம் ஓகே. हम माता पिता के लिए आज्ञाकारी हैं, ஆனா ஆவியானவர் இருக்கிறாரு,
पवित्र आत्मा भी है। எப்படி வந்து பிள்ளைங்களோ இல்லை குடும்பத்தில் இல்லை மற்றவங்க வந்து அதை அவங்க மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களோ, சில காரியங்களை சொல்லும் போது இடம் கொடுக்க மாட்டாங்களோ, इस तरह बच्चे दूसरे कोई कुछ बोलने से उसके लिए जगह नहीं देते हैं। நம்ம என்ன பண்றோம், ஆவியானவருக்கு நிறைய நேரத்தில் இடம் கொடுக்க மாட்டோம்। उसी तरह पवित्र आत्मा के लिए भी हम जगह नहीं देते हैं। அதை தான் இங்கே சொல்றாரு 17ல, वही यहाँ पर 17 में बोल रहे हैं, கர்த்தரே ஆவியானவர், प्रभु ही आत्मा है। கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, जहाँ कहीं प्रभु की आत्मा है, கர்த்தருடைய ஆவியானுக்கு யாரு இடம் கொடுக்கறாங்களோ அதான் जो எங்கேயோ। कोई प्रभु की आत्मा के लिए जगह देते हैं, கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறாரு, पवित्र आत्मा यहाँ पर இப்ப है। பிரசங்கத்தின் மூலமாக, ये प्रचार के रूप இந்த में, பாடல் மூலமாக ये गीत के रूप உங்களை में வந்து தூண்டுறாரு, आपके अंदर आ रहे हैं, वो தட்டுறாரு। आपके अंदर कटकटा रहे हैं। அப்போ आपके நீங்க हृदय இடம் को, கொடுக்குறீங்களா, तब आप उनके लिए स्थान देना है। அங்கதான் விஷயம் இருக்குது। वहीं पर है विषय। சொல்றாரு எங்கேயோ, पवित्र आत्मा இடம் கொடுக்கிற வாழ்க்கையில எங்கேயோ जहाँ है அங்கே விடுதலை உண்டு, आत्मा है, वहीं स्वतंत्रता है। அவங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு, उनके जीवन में ही स्वतंत्रता அவங்க आएगी। வாழ்க்கையில உயர்வு உண்டு, उनके जीवन में ही बड़ा அவங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை அடைய போறாங்க। वही महिमा के ऊपर महिमा पाएंगे। புரியுதுங்களா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है?